ఎవరయ్యా నమస్కారం చెప్పండి. அண்ணா நான் விஜயா இருக்கல்ல அவ ஃப்ரெண்ட் வீணா பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கானே? ஓ வீணாவா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்னு. அண்ணா நான் விஜயா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவதான் உங்ககிட்ட கேட்க சொன்னான். என்ன உதவின்னு சொல்லுமா. அது அண்ணன், நான் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். கடப்பால இருக்கிற ஒரு பெரிய ரவுடியால தான் அதை சால்வ் பண்ண முடியும். அதான் உங்களுக்கு கால் பண்ண. உங்களுக்கு அங்க இருக்கிற ரவுடிங்கள நல்ல பழக்கமாச்சே, அவங்கள ஒரு பெரிய ரவுடிய ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? பெரிய ரவுடியா? நீ இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறத பெரிய ரவுடி கிட்டதாம்மா. என்னை விட பெரிய ரவுடி இந்த கடப்பாலே கிடையாது. யார என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. கால் எடுக்கணுமா இல்ல கை எடுக்கணுமா இல்ல தலையே எடுக்கணுமா? எல்லாத்தையும் பண்ணுவா இந்த குண்டுராவ். ஐயோ அண்ணே, உங்களை பத்தி விஜயா எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீங்க ஒரு வெத்து வேட்டாமே, வெட்டு குத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேங்கன்னு சொல்லிட்டா. சொல்லிட்டாளா? சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அண்ணே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடப்பால இருந்து கனகான ஒருத்தைய வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு வந்து. கனகாவா? ஆரம்பத்துல அமைதியாவே இருந்தவன் இப்போ என்னைய அதிகாரம் பண்றான்னு. என்னால அவளை எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு அவ ஊர்ல இருந்தே ஒரு ரவுடி வந்தாதான் சரியா இருக்கும். அம்மாடி, நீ சொல்ற கடப்பா கனகா சாதாரண ஆளே இல்ல. அவளை அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ அவகிட்டயா மாட்டிருக்க? ஆமாண்ணே. அவளை உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? கடப்பால அவளை தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது. கனகாவை ரவுடி ஆக்குனதே எங்க குரு லிங்கப்பா தான். அவரு மட்டும் அங்க வந்தாருன்னா அவ பொட்டி பாம்பா அடங்கிடுவா.